வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் செய்கிறதுக்குண்டான எளிய பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் அடையாளமாகவும் கருதப்படுது. நம்ம வீட்டில் நகைகள் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. அவங்களோட பரிபூரண அருளும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் பல பேரால் இந்த தங்க நகைகளை வாங்கறவே முடியாது. சின்ன சின்னதாக நாங்கள் காசு சேர்த்தி வைக்கிறோம், நகைக்காக தான் சேர்த்துறோம். ஆனால் கடைசி நேரத்தில் அது வேற ஏதாவது ஒரு செலவாயிருது, நகைகள் வாங்க முடியறதில்ல. அப்படியே நாங்கள் கஷ்டப்பட்டு நகைகள் வாங்கி வீட்டில் வச்சிருந்தாலும் சீக்கிரம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடமானத்தில் தான் வைக்கிறோம். வீட்டில் நகை இருக்குது அப்படின்னு எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்னதாவது நகைகள் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய சம்பாதிக்கிறவங்களால நகைகள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு சொர்ண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க. அதனால் அந்த தோஷம் விலகிறதுக்கு உண்டான பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன அளவுலையாவது தங்க நகைகளோ இல்லை வெள்ளி பொருட்களோ வாங்குவீங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். சரி, வாங்க பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அடுத்து கிராம்பு 3, துளசி இலை 2, 3ஐயும் போட்டுட்டு நம்ம வீட்டில் கொஞ்சமாவது தங்க நகை இருக்கும் இல்லைங்களா, ஒரு மூக்குத்தி இருந்தால் கூட போதுமானது தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த நகையை மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இந்த 4 பொருளையும் போட்டதுக்கப்புறமா உங்கள் பீரோவில், அதாவது நீங்கள் பணம் நகைகளாக வைப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த கிண்ணத்தை வச்சுருங்க. வீட்டில் டெய்லியும் நீங்கள் சாமி கும்பிடும்போது காலை நேரத்துலையும் மாலையிலையும் பீரோவை திறந்து இந்த பொருட்களுக்கும் தீபாராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே அழிச்சு நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே படிப்படியாக உங்கள் வீட்டில் தங்கம் சேர துவங்கும். இந்த 3 பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமி தயாரிக்கும் உரிய பொருட்கள் தான். அதனால் நீங்கள் இந்த பொருட்களை வச்சு வழிபட்டுட்டு வரும்போது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும். ஏதாவது அடமானமாக வச்சுருக்க நகைகளை கூட நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வழியில் மீட்டுருவீங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாளுங்க. வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு தொடங்கிட்டு அப்புறம் டெய்லியுமே தீபாராதனை காட்டி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இதுக்கான பலனை நீங்கள் உணருவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யும்போது அதுக்கான பலன் கொஞ்சமாவது நமக்கு கிடைக்குங்க. அதனால் எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள்.